உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க அப்பா தீர விசாரிக்காம செஞ்ச ஒரு விஷயத்தால 2 உசுறு போயிடுச்சு. உணர்ச்சி வசப்பட்டு பண்ண கொலை, சாமுண்டேஸ்வரியோட சின்ன வயசு, அவ குடும்ப சூழ்நிலை, இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கோர்ட் அவளுக்கு சில வருஷங்கள் தான் தண்டனை கொடுத்துச்சு. ஆனா என் மனசு மட்டும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எங்க அப்பா பண்ண தப்புக்கு பரிகாரமா சாமுண்டீஸ்வரர் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். ஜெயில் தண்டனை முடிஞ்சு திரும்ப வந்த சாமுண்டீஸ்வரர் கிட்ட நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவளும் சரின்னு சம்மதிச்சா. ஆனா ஒரு சத்தியம் பண்ண சொல்லி கேட்டா. என்ன சத்தியம் மாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவும் எந்த காரணத்துக்காகவும் நான் எங்க அப்பா அம்மாவை பார்க்க கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, அவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு உங்க அம்மா என்கிட்ட சத்தியம் பண்ணி கேட்டாம்மா. என்ன மாமா இது? இதை எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க? எல்லாம் சூழ்நிலை தான் காரணமாப்ல. சாமுண்டீஸ்வருடைய அம்மாவையும் தங்கச்சிகளையும் எங்க அப்பா தான் ஆதரிச்சாரு. அவர் பண்ண எல்லா நல்லதும் அந்த 2 சாவுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. அது எப்படிப்பா? ஆமாமா, எப்பவுமே நாம பண்ற புண்ணியத்தை விட பாவத்துக்கு பலம் அதிகமா. புண்ணியம் சீக்கிரமா தீர்ந்துடும், ஆனா பாவம் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் தீர்க்க முடியாதும்மா. அப்பாவோட சொத்துல மட்டும்தான் பிள்ளைகளுக்கு பங்கு இருக்கா? பாவத்திலையும் பங்கு உண்டுமா. அதனாலதான் உங்க அம்மா சத்தியம் பண்ணி கேட்டப்போ நான் சரிட்டு சொன்னேன். அது மட்டும் இல்லாம என் மனசுல இன்னொரு எண்ணமும் ஓடிச்சுமா. காலப்போக்குல உங்க அம்மாவோட கோபம் குறைஞ்சு இந்த வன்மம் மாறும் நினைச்சேன். அந்த இடத்துல தாமா நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நாளுக்கு நாள் அவள் கோபமும் வன்மமும் கூட்டிகிட்டே இருக்கே தவிர குறையிற வழியா தெரியலம்மா. இப்படியே இத்தனை வருஷங்களும் ஓடிடுச்சுமா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் 30 வருஷமா எங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் பார்க்காம இருக்கம்மா. அம்மாக்காக நீங்க செஞ்ச தியாகம் பெருசுப்பா. அதையே அம்மா புரிஞ்சுக்காம உங்களை அடிமை மாதிரி நடத்துறாங்கன்னு தான் புரியல. அவ சந்திச்ச கொடுமை, அனுபவிச்ச தண்டனை, மனவேதனை, இது எல்லாமே சேர்ந்துட்டு உங்க அம்மாவை இப்படி மாத்திடுச்சுமா. சின்ன வயசுல அனுபவிச்ச கொடுமை இருக்கு, அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமா. இதை என் அனுபவத்துல சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல தலைவிதின்னு ஒண்ணு இருக்கேம்மா. மாமா, உங்க அப்பா பெரிய மனுஷன், நல்லது கெட்டது தெரிஞ்சவரு. ஆனா அன்னைக்கு அவர் எடுத்த ஒரே ஒரு தப்பான முடிவால இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மாமா. எல்லாத்துக்கும் அவர் தானே காரணம்? இல்ல,
இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டியோட அப்பா தான். அவன் தான் நகையை திருடி மேடமோட அம்மா மேல பழிய போட காரணமா இருந்திருக்கான். அப்போ அந்த மாயாண்டி எல்லாத்தையும் கெடுத்தான். இப்போ இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது அந்த ஆளோட மகன் சிவனாண்டி. அவன் தான் மேடமை கொல்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆமாப்பா, இந்த குடும்பம் அழியணும்னு காத்துட்டு இருக்குது அவன் தான். இத்தனை நாள் இது வெறும் போட்டி போறாமன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இதுக்கு மேல அவனை சும்மா விட முடியாது. இந்த வீட்டுக்கு இனிமேல் அவனால எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். இந்த வீட்டுக்கு காவலா இருந்து உங்க எல்லாருக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன். தம்பி, எங்க போறீங்க? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வேற, இனிமே நடக்க போறது வேற. ஏன்னா நான் இப்ப இங்க இருக்கேன், எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை நான் அவனுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்கு நீ என்னப்பா பண்ண போற? இங்க பாரு, தேவலாம் அங்க போகாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எதுக்குங்க பயப்படுறீங்க? பயப்பட வேண்டியது அந்த சிவனாண்டி தான். அவனுக்கு பயனா என்னன்னு நான் காட்டுறேன். சிலம்பம், நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இத்தனை நாள் அந்த குடும்பத்துக்கு யாரும் இல்ல, அதனால நீ உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்த. இனிமேல் அந்த குடும்பத்துக்கு நான் இருக்கேன். அவங்க மேல கைய வைக்கணும்னு நினைச்ச கையை வெட்டிடுவேன். யாரா நீ? அவ குடும்பத்தை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ ஊர் பேர் தெரியாத பையன். நீ சொன்னா நாங்க பயந்துகிட்டு சும்மா இருக்கணுமா? சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். மீறி எதனா பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் இழப்பு உங்களுக்கு தான். டேய், உன்ன மாதிரி சின்ன பயலுங்க கிட்டலாம் சரிக்கு சமமா பேசுறதையே அசிங்கன்னு நினைக்கிறவனா? உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். போ. போக தான் போறேன். ஒன்னு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்கு இனிமேல் நான் தான் காவல். என்னை மீறி அங்க யாரும் கால் எடுத்து வைக்க முடியாது. கால் எடுத்து வச்சிங்க, உங்க உயிர் எடுக்கவும் தயங்க மாட்டேன். பின்றானே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.